சர்பராஸ் கானுக்கு கிடைத்த தண்டனையா அல்லது சர்பராஸ் கான் ஏமாற்றப்பட்டாரா? ஐயோ குருவே, அவரது ஆட்டத்தை பற்றி பேசினால் சர்பராஸ் கான் இந்தியாவுக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்கவில்லை. அவருக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் அவர் மிகச் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டாரு. சர்பராஸ் இப்போது இங்கிலாந்து செல்லும் அணியில இல்ல. அவர் பாட்டர் காவஸ்கர் அணியில இருந்தாரு. ஒரு போட்டியில கூட விளையாடல. அணியில் ஒரு அங்கமாக இருந்தார். இப்போது கேள்வி என்னவென்னா, சர்பராஸ் கான் தேர்வாளர்களால் ஏமாற்றப்பட்டாரா அல்லது சர்பராஸ் கானுக்கு ஏமாற்றத்தின் தண்டனை கிடைத்ததா? சர்பராஸ் கான் தனது 10 கிலோ எடையை குறைத்து இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்கு தயாராகிறார் என்று ஒரு புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அவர் மெலிந்து விட்டாரு, இங்கிலாந்து சுற்றுப்பயணத்திற்கு தயாராகிறார் என்ற கதைகள் காட்டுத்தீயாக பரவின. ஆனால் அவர் அணியில் சேர்க்கப்படல அப்படின்ற கேள்வி எழுந்தது. சர்பராஸ் கான் இங்கிலாந்து தொடரில் விளையாட மாட்டார் என்பது தெளிவாக இருந்தது. இங்கிலாந்து தொடரில் விளையாடாதது அவரது எதிர்கால வாய்ப்புகளையும் மிகவும் கடினமாக்கிவிட்டது. ஏனால் அணியில் இவ்வளவு வீரர்கள் இருக்கும்போது உள்ள வருபவர்கள் தங்களுக்கு ஒரு இடத்தை பிடிச்சுக்குவார்கள். இவ்வளவு போட்டி இருக்கும்போது சற்று வெளியே இருப்பவங்களுக்கு இடமே இல்லை. ஸ்ரேயாஸ் ஐயர் போன்ற ஒரு வீரர் கூட தனக்கு ஒரு இடத்தை பிடிக்க முடியல. இங்கிலாந்து போன்ற ஒரு பெரிய சுற்றுப்பயணத்துல விளையாட முடியாவிட்டால் அடுத்த சுற்றுப்பயணத்துல உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்று எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனால் வரும் இளைஞர்கள் அனைவரும் மிகச்சிறந்த வீரர்கள். நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், கருண் நாயர் இவர்கள் அனைவரும் பெரிய வீரர்கள். ஐயோ பாவம், இந்திய அணி நிரம்பி வழிகிறது. சாய் சுதர்சன், சுப்மான் கில், ஜெய்ஸ்வால், ராகுல், ஜடேஜா இவங்கள் அனைவரும் விளையாடுவாங்க. எத்தனை வீரர்களை பட்டியலிடுவது? அப்படியானால் ஏன் சர்பராஸ் கான் தேர்வு செய்யப்படல? சர்பராஸ் கான் ஒரு அற்புதமான வீரர். நியூசிலாந்துக்கு எதிராக டெஸ்டில் சதம் அடித்தார். ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தில் அவருக்கு பேட் செய்ய வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் ஒரு செய்தி பரவி வருகிறது, சர்பராஸுக்கு துரோகத்தின் தண்டனை கிடைத்தது. எந்த துரோகம்? உடைமாற்றும் அறையில் நடந்த துரோகம். உடைமாற்றும் அறையில் நடந்த சில விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் கசிந்தன. மேலும் சர்பராஸ் கான் தான் அந்த தகவல்களை கசிய விட்டதாக ஒரு செய்தி பரவியது. எங்களுக்கு தெரியாது, ஆனால் அப்போது உடைமாற்றும் அறையிலிருந்து சில தகவல்கள் கசிந்தன என்ற செய்தி பரவியது. பின்னர் ஒரு ஆய்வு கூட்டம் நடந்தது. அதுல சர்பராஸ் கான் தான் உடைமாற்றும் அறையிலிருந்து தகவல்களை கசிய விட்டு ஊடகங்களுக்கு அளித்ததாக கூறப்பட்டது. கௌதம் காம்பீரை மையப்படுத்திய ஒரு செய்தி இருந்தது. மெல்போர்ன் டெஸ்டில் தோல்வி அடைந்த பிறகு காம்பீர் வீரர்கள் மீது கோபம் அடைந்தார் என்று கூறப்பட்டது. இந்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியானது. அதுல காம்பீரின் கோபம் முழுமையாக விவரிக்கப்பட்டது. மேலும் ஒரு மிஸ்டர் பிக்சட் கதை வெளிவந்தது. ஒரு மூத்த வீரர் பும்ராவை கேப்டன் ஆக்குவதற்கு ஆதரவாக இல்லை என்றும் இந்த வீரர் தன்னை கேப்டனாக முன்மொழிந்தார் என்றும் கூறப்பட்டது. ஆரம்பத்துல இது விராட் கோலியின் பெயர் என்று கூறப்பட்டது. அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்தது. மிஸ்டர் பிக்சட் விராட் கோலி தானா? இல்ல விராட் கோலி இல்லைனால் அதை பத்தி விவாதிப்பதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் சர்பராஸ் கான் அந்த தகவல்களை கசிய விட்டதற்காகவே தண்டிக்கப்பட்டாரா அப்படிங்கிறதுதான் கேள்வி. சர்வதேச கிரிக்கெட்ல இதுக்கு முன்பும் நடந்திருக்கு. கெவின் பீட்டர்சனுக்கு நடந்தது. கெவின் பீட்டர்சன் ஒரு காலத்தில் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியில் தென்னாப்பிரிக்காவுக்கு தகவல்களை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. கெவின் பீட்டர்சன் மோர்களுக்கு தகவல்களை அளித்ததாக கூறப்பட்டது. அது மிகவும் சர்ச்சைக்குரியது. ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் கேப்டனாக இருந்தபோது அவரை எப்படி அவுட் பண்ண வேண்டும் என்ற தகவலை அளித்தார். அதன் பிறகு அவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டார். இங்கு உடைமாற்றும் அறையில் நடந்த விஷயங்களை ஊடகங்களுக்கு கசிய விட்டதாக கூறப்படுகிறது. புரணி பேசும் கதைகள் ஊடகங்களுக்கு கசிய விடப்பட்டதா? இதுதான் காரணமாக இருக்க முடியுமா? ஏனென்றால் சர்பராஸ் கான் கருத்தில் கொல்லப்படவில்லை. இது ஒரு பெரிய தைரியமான அறிக்கை. என்ன காரணமா இருக்க முடியும்? நான் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சர்பராஸ் ஏமாற்றப்பட்டாரா அல்லது சர்பராஸ் ஒரு பலிகடாவாக்கப்பட்டாரா அல்லது சர்பராஸ் கான் அளித்த துரோகத்திற்கான தண்டனை அவருக்கு கிடைத்ததா? இந்த அனைத்து கேள்விகளுடன் நான் உங்கள்கிட்ட மற்றொரு கேள்வியை கேட்கிறேன். ஜிடிசிஎஸ்கேவை தோற்கடிக்குமா? எளிதான கேள்வி, பதில் சொல்லுங்க. இது ஒரு முக்கியமான போட்டி. SRH மற்றும் KKR போட்டியும் இருக்கிறது. அதுக்கும் உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பதில் அளிக்கலாம். உங்க புத்தியை பயன்படுத்தி பதில் அளித்தால் GT மற்றும் CSK போட்டி ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஏனால் CSK வெற்றி பெற்றால் GT முதலிடத்திற்கு செல்வது கேள்விக்குறியாகிவிடும். இது சுவாரஸ்யமான கதை, நீங்க சொல்லலாம். ப்ரோபோ ஆப்பிள் 4 கோடிக்கும் அதிகமான பயனர்கள் உள்ளனர். உடனடி பண எடுக்கை வசதி உள்ளது. மேலும் ஸ்ரேயாஸ் ஐயர் சர்பராஸ் குறித்த செய்தியையும் சொல்லுங்கள். ஏனென்றால் சர்பராஸுக்கு அணியில் இடமில்லை. ஏனென்றால் சர்பராஸ் சிறப்பாக விளையாடியுள்ளார். 62 ரன்கள், 68 ரன்கள், 56 ரன்கள், ஒரு முறை 150 ரன்கள் அடித்தார். கடைசி 4 இன்னிங்ஸ்களில் அவர் சிறப்பாக விளையாடவில்லை என்றாலும் 6 டெஸ்ட் போட்டிகளில் 37 சராசரி வைத்துள்ளார். ஆனால் இப்போது அவர் நீக்கப்பட்டுள்ளார். அவர் அணியில் இல்லை. அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்சன், கருண் நாயர் போன்ற பலருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த பெயர்கள் அனைத்தும் நல்ல பெயர்கள். சர்பராஸ், ஹர்ஷித் ராணா இந்த இரு பெயர்களும் பாட்டர் காவஸ்கர் சுற்றுப்பயணத்தில் இருந்தவை. ஆனால் இப்போது இல்லை. ஏன் அவர்களின் பெயர்கள் இல்லை? இது ஒரு கேள்வி. இது அவர்களின் ஆட்டமா அல்லது சர்பராஸ் கான் துரோகம் இழைத்ததாக பரவும் செய்தியா?
அணியின் கூட்ட உரையாடல்களை கசிய விட்டது தண்டனையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மற்றபடி சர்பராஸின் ஆட்டம் சிறப்பாகவே இருந்தது. அவரது ஸ்ட்ரோக்ஸ் பிரச்சனை இங்கிலாந்தில் இல்லை. இந்தியாவில் அவரது சாதனையும் நல்லாக இருக்கிறது. ஒன்று, இங்கிலாந்தில் அவரை விளையாடுவதற்கு தகுதியற்றவராக நினைக்கிறார்கள், அல்லது துரோகம் குறித்த அந்த செய்திதான் காரணம். சர்பராஸின் துரோகத்திற்கு தண்டனை அளிக்கப்பட்டது. உங்கள் கருத்து என்ன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் ஹீரோவான நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.